So children, நம்ம போன கிளாஸ்ல ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுல அப்பேரண்ட் டெப்த் அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். இன்னைக்கு இப்ப நாம ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், நேம்லி த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல பேர்ல ரிஃப்ளெக்ஷன் இருந்தா கூட திஸ் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தான். ஸோ நம்ம சப்போஸ் ஒரு ரே ஆஃப் லைட் ஒரு டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு போறதுன்னு வச்சுக்கலாம். when a ray of light is traveling from denser to rarer medium, நமக்கு தெரியும் எப்பயும் அது என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைன் பாதையில இருந்து பெண்ட் ஆகும், பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இது ஆங்கிள் ஐ, இது ஆங்கிள் ஆர்னு வச்சுட்டா ஆங்கிள் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஐ. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீடியத்துக்கு ஆங்கிள் ஐ இஸ் 45 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர் நிச்சயமா ஒரு 51, 52 எப்படியோ இருக்க போறோம். சப்போஸ் ஐ இன்க்ரீஸ் திஸ் வேல்யூ ஆஃப் ஐ, ஐயை நான் இன்க்ரீஸ் பண்ணினா ஆர் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீஸ்ட் as ஐ இன்க்ரீசஸ். Because நமக்கு தெரியும் sin I by sin R is a constant. So I is proportional to R. So I நான் increase பண்ணும்போது R increase ஆகுது. நான் suppose I வந்து I make it as I 48 ஆக்குறேன். R becomes equal to 62. அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன், எனக்கு தெரியாது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. For example, now I make this I as 51. R becomes equal to 19 வச்சுக்கலாம். அப்ப அந்த refracted ray எப்படி போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, this is incident ray with I is equal to 51 degree. Or 90 na refracted ray with before. So the refracted ray just grazes the surface. And this particular angle of incidence at which R is equal to 90 and the refracted ray grazes the surface is called the critical angle, IC. In the IC at critical angle, two things happen. When angle of incidence becomes equal to IC, the angle of refraction becomes 90 and the refracted ray just grazes the surface. If I 52 ஆக்குறேன்னு வச்சுக்கலாம், if I becomes greater than IC, என்ன ஆகும், R 90 விட அதிகமாகணும். அப்ப 90 விட அதிகமானா it is getting refracted to the first medium, second medium itself. First mediumத்துக்குள்ள போகும், இது first medium, இது second medium வச்சிருக்கோம். செகண்ட் மீடியத்துக்கு போகாம திரும்ப ஃபர்ஸ்ட் மீடியத்துக்கே வந்துடுறது. இதுதான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம். ஏன் டோட்டல்னா ஒரு துளி ரே கூட அங்க போல. இப்ப நான் சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் சொன்னேன், அதுல கொஞ்சம் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும், கொஞ்சம் உள்ள ரிஃப்ராக்ட் ஆகும். ஆனா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல the ray is completely totally internally reflected into the first medium itself. So இந்த phenomenon நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா two conditions are required. The ray must travel from denser medium to rarer medium. அப்பதான் இது நடக்கும். Number two condition, the angle of incidence should be greater than the critical angle. So when a ray of light is traveling from denser to rarer medium, and if the angle of incidence is greater than the critical angle, the ray is totally internally reflected back into the first medium itself. This phenomenon is called as total internal reflection. Okay. So இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது ஒரு இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு பினாமினன் தான். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன? This is the particular angle of incidence at which the angle of refraction is 90 and the ray is just grazing the refracting surface. So நான் சொல்லும்போது ஏதாவது எங்கேயாவது மிஸ் பண்ணினா அதை கரெக்ட் பண்ணீங்க. I may do some mistake. Okay. So அது ஒரு தடவை நீங்க சொல்லி காட்டலாம். சப்போஸ் ஐடி இப்ப நம்ம இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை எப்ப கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ணினோம்னா என்ன ஈக்குவேஷன் எழுதலாம், sin I by sin R is equal to the refractive index of the second medium with respect to the first medium அப்படின்னு எழுதலாம். இப்ப when I becomes equal to IC, R becomes equal to 90. இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா sin IC is equal to sin 90 which is equal to mu2 1 mu2 divided by mu1. We can write sin IC is equal to, because sin 91 இருக்கிறதுனால mu2 by mu1 அப்படின்னு எழுதலாம், n2 by n1 எழுதலாம். If the second medium ஏரா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், சப்போஸ் லைட் வந்து வாட்டர்ல இருந்து ஏருக்கு போறது இல்ல கிளாஸ்ல இருந்து ஏருக்கு போறது அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா mu2 becomes equal to 1. So we can write sin IC is equal to 1 by mu, or mu is equal to 1 by sin C எழுதலாம். So IC வேணும்னா critical angle sin inverse of 1 by mu அப்படின்னு போடலாம். இது வந்து only when the second medium is air. Second medium வேற ஏதாவது ஆயிருந்தா IC is equal to sin inverse of
mu2 by mu1. mu2ங்கிறது செகண்ட் மீடியம், வெளியில போறது ரேரர் மீடியம், mu1ங்கிறது டென்சர் மீடியம். ஸோ இது மாதிரி நம்ம அந்த மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சா நம்ம அந்த மீடியத்தினுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிளை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸுக்கு வந்து எடுத்துட்டோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 நம்மளுக்கு தெரியும். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் கிளாஸ் ஏர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/1.5. அப்போ இது கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், வேல்யூ கண்டுபிடிச்சா 41.8 டிகிரி வருது. ஐம் டேக்கிங் ஃப்ரம் த ஒர்க்ட் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ கிளாஸுக்கு 41.8 டிகிரி இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் கிளாஸ் ஏர் இன்டர்ஃபேஸ். ஏன் கிளாஸ் ஏர் சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் மீடியம் 1ன்னு நான் எடுத்துட்டு இருக்கேன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதனால கிளாஸுக்கு ஏருக்கு. அப்ப கிளாஸ்லேருந்து ஏருக்கு போகும்போது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 41.8 டிகிரியை விட கிரேட்டரா இருந்தா இந்த ரே யாருக்கு போகாது, கிளாஸ்லயே திரும்ப டோட்டலி இன்டர்வியூ ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ நாம இது மாதிரி நம்ம கிட்ட லாகிரிதம் புக்கில் டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸஸ்க்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் அ ஃபினாமினன் விச் இஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர். இப்ப நாம இந்த கிரிட்டிக்கல் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினனால இயற்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட அட்வான்டேஜ்க்கு எப்படி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன 10th கிளாஸ்ல வி ஸ்டடிட் அப்பேரண்ட் பொசிஷன் ஆஃப் த சன். சன் ரைஸ் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடியே நம்ம அதை பார்த்துடுறோம். சன் செட் ஆகி 2 நிமிஷம் கழிச்சு கூட நம்ம அதை பார்ப்போம். பிளானட்ஸ்லாம் ஆக்சுவலா நம்ம பார்க்குற இடத்துல இல்லை, அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து வேற இடத்துல ஷிஃப்ட் ஆகி ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. அதுக்கெல்லாம் காரணம் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னால எக்ஸ்க்ளூசிவா நடக்கக்கூடிய 2 இன்ட்ரெஸ்டிங் பினாமினா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிரேஜஸ் அண்ட் லூமிங். மிரேஜ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு இதுல பார்த்தோம்னா, அதாவது டெசர்ட்ல நடக்கும்போது இல்ல வெயில ரொம்ப நடக்கும்போது இங்க கீழே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். டயக்ராம் இஸ் நாட் ஃபுல்லி விசிபிள். இங்க ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம டெசர்ட்ல, சரி ஐ வில் டிரா பை வைஸ். ஸோ டெசர்ட்லயோ வெயிலா இருக்கிற இடத்துலயோ கீழே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு தூரக்கே இருந்து பார்க்கும்போது. நம்ம பார்த்தா இதான் ஐன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஏன் அங்க நம்ம தண்ணி இருக்குன்னு நினைக்கிறோம்னா இந்த மரத்தினுடைய இமேஜ் இங்க கீழே இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், கீழே தண்ணி இருக்கு போல இருக்கு, அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மரம் தெரியுதுன்னு நினைச்சோம். ஆக்சுவலி வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சம்மர்ல பார்த்தோம்னா இந்த லேண்டு கூட இருக்கக்கூடிய ஏர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். மேல போக போக ஏர் கூலா இருக்கும். ஸோ இப்ப இங்க கீழே இருந்து மேல போக போக டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா டென்சிட்டி டிக்ரீசஸ். அப்ப கீழே இருக்க ஏர் இஸ் மோர் டென்ஸ், மேல இருக்கிறது லெஸ் டென்ஸ். இந்த மரத்தோடைய தலையில இருந்து பார்த்தோம்னா நம்ம சப்போஸ் இஃப் யூ சி ஒரு ரே நேரா டைரக்டா வரப்போகுது நம்ம கண்ணுக்கு. இன்னொன்னு இப்படி கீழே வந்து கிரவுண்ட்ல படப்போகுது. இப்படி வரும்போது தப்பா சொல்லிட்டேன்னா, during summer the air which is nearer to the land, so இது டென்சிட்டி மேல இருந்து கீழே வரச்சு என்ன டென்சர்ல இருந்து ரேரர் போறோம். அப்ப இது டென்சிட்டி அதிகமா இருக்கு. சாரி சொல்ல. So in summer the density, the air above is more dense. கரெக்டா சொல்லலாம். டெம்பரேச்சர் அதிகமானா டென்சிட்டி கம்மியா இருக்கு. இங்க டெம்பரேச்சர் அதிகம், ஸோ டென்சிட்டி ஓகே கரெக்ட். ஸோ இங்க பூமி கிட்ட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, டென்சிட்டி கம்மியா இருக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கு. பூமியில இருந்து மேல டெம்பரேச்சர் கம்மி, டென்சிட்டி அதிகம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். ஓகே. ஸோ இங்க இதோட ட்ரீயோட டாப்ல இருந்து ஒரு ரே கீழே வரும்போது டென்சர்ல இருந்து ரேரர் மீடியட் மேல இருந்து கீழே வரும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளை எக்ஸீட் பண்ணினா அது இங்க கீழே இருக்கிற ஏர் மீடியத்துக்கு வராம இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி மேல வந்து நம்ம ஐ இங்க இருக்குன்னா இங்க வருது. நம்ம ஐ என்ன பண்ணுது, இந்த ரே இங்க மேல இருந்து வரும்போது நேரா வருதுன்னு புரிஞ்சுக்காம இப்படி கீழே போகுதுன்னு புரிஞ்சுக்காம இந்த ரேவோட ஸ்ட்ரெயிட் லைன் பாதையை எக்ஸ்டெண்ட் பண்ணுனா இந்த இடத்துல இருந்து வருதுன்னு புரிஞ்சுது. அதனாலதான் இந்த ட்ரீயோடைய ரிஃப்ளெக்ஷன் கீழே தெரியுற மாதிரி நமக்கு தோணுது, அங்க தண்ணி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். திஸ் இஸ்
mirage formation. Mirage na காணல் நீ. ஏன்னா மேல டென்சர் மீடியம், கீழே வர வர ரேரர் மீடியம். அப்ப டென்சர்ல இருந்து ரேரருக்கு வரும்போது லைட் பெண்ட் ஆகி திரும்ப மேல வந்துடுது. அதை நம்ம கீழே இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சில இடத்துல கோல்டு ரீஜன்ஸ்ல பார்த்தோம்னா போலார் ரீஜன்ஸ்ல இந்த லூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். லூமிங் அப்படின்னா பொருட்கள் தலைகீழ தெரியுது. அப்ப இங்க நம்ம ஒரு கடல்லாம் இருக்கிற இடத்துலதான் இதை பார்ப்போம். ஃப்ரீஸ் ஆயிருக்குங்க. அங்க ஒரு ஷிப் ஏதாவது இருக்குன்னா நம்ம பார்க்கும்போது ஷிப்ல இருந்து வரக்கூடிய ரைட்டு இப்படி மேல போக போக என்ன பெண்ட் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டா போகாம இட் இஸ் கெட்டிங் டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட் பேக் இன்டு த ஃபர்ஸ்ட் மீடியம் இட்செல்ஃப். அது நம்ம அண்ணு எக்ஸ்டெண்ட் பண்ணா மேல இருந்து வர மாதிரி இருந்தா ஐ வில் ஜஸ்ட் ட்ரா அண்ட் ஷோ வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த winter where there is extreme cold temperatures. Cold placesல பார்த்தோம்னா இதுதான் ஒரு வாட்டர் பாடின்னு வச்சுக்கலாம். refractive index increases as you move away from the ground. அதுல பார்த்தோம்னா மேலேந்து கீழே வர வர refractive index decreases. இங்க பார்த்தோம்னா கீழே இருந்து மேல போக போக mu increases. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷிப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல தண்ணி இருக்கு வாட்டர் பாடியில இருக்கு அது அப்படின்னு வச்சுட்டா, சப்போஸ் யூ ஆர் லுக்கிங் நம்ம இதான் ஐன்னு வச்சுக்கலாம். நம்ம பாக்குறோம்னா ஷிப்ல இருந்து வரக்கூடிய இப்படி நேரா கண்ணுக்கு ஒரு இமேஜ் வந்துடும். இங்க இருக்கிற ஷிப் தெரியாதுன்னு தெரியும். இப்ப இங்கே இருந்து லைட் மேல போகும்போது மேல போக போக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறையுது. ஸோ திஸ் இஸ் டென்சர், திஸ் இஸ் ரேரர். டென்சர்ல இருந்து ரேரர் போச்சு. இஃப் த ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தான் அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள், இந்த லைட் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம கண்ணு என்ன புரிஞ்சுக்கும், லைட் எங்கேயோ ஸ்ட்ரெயிட்டா வருதுன்னு, இந்த இடத்துல இருந்து லைட் வருதுன்னு. இந்த கப்பலோட உருவம் இந்த இடத்துல தலைகீழ தெரியும். ஸோ இது நம்ம லூமிங் அப்படியே பீச்ல எல்லாம் சமயத்துல பார்த்துப்பீங்க, ரொம்ப தூரத்துல ரொம்ப கோல்டா விண்டர்ல பார்க்கும்போது அப்படியே கவுந்து இருக்கிற மாதிரி ஷிப் தெரியும். இதை நம்ம லூமிங் அப்படின்னு சொல்லுவோம். இது நேச்சுரலா நடக்கக்கூடிய டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னால நடக்கக்கூடிய விஷயங்கள், மிரேஜ் ஃபார்மேஷன் அண்ட் லூமிங். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணி டைமண்ட், இந்த நகையெல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க அந்த டைமண்டை எப்படி கட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கிறதுலே அதிகம் யாருக்குன்னு பார்த்தா டைமண்டுக்கு தான். பிகாஸ் we have derived the formula. Critical angle IC is equal to 1 by sin inverse of 1 by mu. டைமண்டுக்கு பார்த்தோம்னா mu is equal to 2.2. அதனால இந்த டைமண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து ரொம்ப 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 கம்மி, மியூ ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஐசி இஸ் வெரி ஸ்மால். 24.4 டிகிரி இதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்ப நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை 24.4ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கு எக்கச்சக்கமா. இப்ப வெரஸ் நம்ம இதுக்கு பார்த்தோம்னா கிளாஸுக்கு பார்த்தோம்னா என்ன பார்த்தோம், we did the sum 41.8 ஐசி. அப்ப நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 42ல இருந்து 90 வரைக்கும் தான் இருக்கணும், இருந்தாதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஆனா இது பாருங்க 24ல இருந்து 90 வரைக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருந்தாலே நம்மளால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வர முடியும். இந்த அட்வான்டேஜ் தான் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, டைமண்ட் அப்படியே வெட்டி எடுக்கும்போது ஷேப்லெஸ்ஸா இருந்தா அதுல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அது எப்படி இந்த ஷேப்ல கட் பண்றாங்க, யூ கேன் see. அது சொல்லுவாங்க வைரத்தை அதோட ஜொலிப்பு பட்டை தீட்டுறதுல தான் இருக்கு. இந்த ஷேப்ல கட் பண்ணும்போது லைட் உள்ள வந்து என்டர் ஆச்சு, எப்படி வந்து எங்க வந்து இந்த ஃபேஸ்ல, இந்த கட் பண்ணிருக்க ஃபேஸ்ல எங்க என்டர் பண்ணாலும் யூ கேன் see here. எந்த இடத்துல வந்து என்டர் ஆனாலும் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் லைஸ் வித்தின் திஸ் ரேஞ்ச், இந்த 24.4ல இருந்து 90 கூட. அதனால என்ன ஆகுது, டோட்டலா இன்டர்னலா ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி வெளில வருது. ஸோ லைட் உள்ள வந்து அப்படியே வெளியில போனா அவ்வளவு ஜொலிக்காது. உள்ளுக்குள்ளேயே நிறைய தடவை மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால லைட் உள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால இங்கே நிறைய இடத்துல லைட் வர மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம கிளிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது நம்ம இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒரு ஃபினாமினா புரிஞ்சிட்டதுனால டைமண்ட் அந்த ஷேப்ல கட் பண்ணி அதை நம்ம ஜொலிக்க வைக்கிறோம். நாட் ஒன்லி தட், சில சமயத்துல இந்த கலைடாஸ்கோப்ல எல்லாம் பார்ப்பாங்க, அதாவது சப்மரீன்ல இருக்கவங்க, தண்ணிக்கு அடியில இருக்கவங்க மேல ஏதாவது எனிமி ஷிப் இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட ஒரு இது மாதிரி பைப் மாதிரி நீட்டிட்டு இருக்கும், அதுல ஒரு கலைடாஸ்கோப் இருக்கும். அது வழியா அதுல இருந்து வந்தா இந்த இமேஜ் தெரியும். இந்த கலைடாஸ்கோப்ல பார்த்தோம்னா இமேஜஸ் இன்வெர்டடா தெரியும். அந்த இமேஜை 90 டிகிரி திருப்பத்துக்கு, இல்ல அதை 180 டிகிரி தலைகீழ் பண்றதுக்கு அப்படிலாம் நம்ம இந்த பிரிசம் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஐசோஸ்லஸ் பிரிசம் யூஸ் பண்ணினோம்னா, கிளாஸ் பிரிசம் யூஸ் பண்ணா அத ஒரு 45 ஐசோஸ்லஸ்னா 45 டிகிரி இருக்கும். இப்போ ஏபின்னு ஒரு ரே ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு பீம் வந்து. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நாம இந்த இடத்துல நார்மல் வரைகிறோம். ஸோ இது 45 இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 45 டிகிரி.
angle of reflection is also equal to 45 degree. Correct 90 degree திரும்பும். அதே மாதிரி தான் B ray also is incident at 45. கரெக்டா இது இந்த சைடுக்கு பர்பெண்டிகுலரா இந்த PQR அப்படின்னு சைடு இருந்தா இந்த PQ சைடுக்கு பர்பெண்டிகுலரா லைட் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா கரெக்டா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் will be 45. அது 45 டிகிரில திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ B ray இந்த இடத்துல வருது, A இங்க வந்திருக்கு. ஸோ யூ கேன் சி இமேஜஸ் A dash B dash கரெக்டா அப்படியே 90 டிகிரி திருப்பி விட்டுருக்கோம். இது மாதிரி பிரிஸ்ம நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதாவது ரேவை 90 டிகிரிக்கு திருப்பணும்னு நினைச்சா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 180 டிகிரிக்கு திருப்பணும், இல்ல உல்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இப்படி யூஸ் பண்ணலாம். ஐசோசெலஸ் பிரிசத்தை யூ கேன் யூஸ் இந்த இடம் 90 டிகிரி இருக்கணும் ஐசோசெலஸ்ல. So how we are going to use this prism? 90 இங்க இருக்கிற மாதிரி யூஸ் பண்றோம். This is 90 மாதிரி. I have not drawn correctly. இது 45, இது 45. இப்ப இந்த PQR ஃபேஸ்ல PQ-க்கு பெர்பெண்டிகுலரா ரே வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னு வெச்சுக்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் will be ஒரு பீம் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கலாம். This is a beam A, this is A, this is B. அப்படின்னா இது என்ன ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 டிகிரியா இருக்கு. அதனால இது டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட். This is A dash, this is B dash. So இங்கேயும் பார்த்தோம்னா இங்க வந்து இந்த சர்ஃபேஸ்ல பட்டா அகைன் this is angle of incidence 45 டிகிரி. அதனால இன்னொரு தடவை ரிஃப்ளெக்ட் ஆகும். So this is இங்க வந்து இன்சிடென்ட் ஆகுது, இங்கேயும் திரும்ப normal 45 degree angle of incidence. So it gets reflected one more time. So the ray is turned through 48 degree. A பார்க்கலாம், இங்க போய் பட்டு. So A dash has come here. A இங்க இருக்குன்னா A dash இங்க வருது, B dash. This is B. இது ஏனா இது A dash, இது B dash. So இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ட்ரபீசியம் ஷேப்ல பிரிசம் கட் பண்ணுவாங்க. You can see here. இந்த ஷேப்ல கட் பண்ணினாலும் ரே அப்படியே நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா ஏபின்னு ஒரு பீம். You can see it undergoes first a refraction. Then it undergoes a total internal reflection. Then it undergoes a refraction. பார்க்கலாம், A இப்படி வந்து இங்க போயிருக்கு. ஸோ A dash இங்க மேல போயிடுச்சு, B இங்க வந்து இங்க வந்திருக்கு. ஸோ B dash அப்படியே உல்டா பண்ணி கொடுக்குது. ஸோ ஒரு இமேஜ நமக்கு தலைகீழ தெரியுது, எனக்கு நேரா தெரியணும்னு நினைச்சா இது மாதிரி ஒரு ட்ரபீசியம் ஷேப்ல இருக்க பிரிசம் வழியா அனுப்பி பார்த்தா அது திரும்ப நேராக்கி தெரிஞ்சிடும். இங்க எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் கிரேட்டர் தான் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் பண்றோம். எப்படி பண்றோம், ஐசோசெலஸ்னா 45 டிகிரில இருக்கு. ஸோ இந்த ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா வந்தா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45, 41 பெருசா இருக்கு, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்னு என்ஷூர் பண்றோம். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினாமினன். அதை நம்ம ப்ராக்டிக்கலா எங்கெல்லாம் டைமண்ட்ல யூஸ் பண்றோம், இந்த மாதிரி பிரிசம் 90 டிகிரி டர்ன் பண்ற பிரிசம், 180 டிகிரி டர்ன் பண்ற பிரிசம், இல்லைன்னா நம்மள இன்வெர்ட் பண்ணக்கூடிய பிரிசம், இன்வெர்டட் இமேஜை நேராக்கி பிரிசம், அங்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு முக்கியமான யூஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, வீட்டுல தான். நீங்க வந்து இந்த ஃபேன்சியா லைட் எல்லாம் வாங்குவீங்க, சின்ன சின்ன ஒயர் மாதிரி முடி திக்னஸ்ல இருக்கும், நுனியில வந்து லைட் தெரியும், அதெல்லாம் தான் ஆப்டிக் கேபிள்ஸ். நம்ம வீட்டுல எல்லாம் டெலிபோன்ஸ் எல்லாம் ஒரு பைப்புக்குள்ள முன்னாடிலாம் கேபிள் ரொம்ப திக்கா போட்டா 2 லைன் 3 லைன் தான் போக முடியும், இடத்த அடிக்கும். இப்போ ஒரு கேபிள் கூட ஒரு thousands ஆஃப் லைன் அனுப்புறாங்க. அப்போ ஒரே நேரத்துல ஒரு 1000 கால்ஸ், நிறைய டேட்டாவை நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது இந்த ஆப்டிக்கல் ஃபைபரோட அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ், இங்க நம்ம போன்ல பேசுறோம், இல்ல நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து ஏதாவது டேட்டாலாம் அனுப்புறோம்னா அதை லைட்டா கன்வெர்ட் பண்ணி, இல்ல இஎம் வேவா கன்வெர்ட் பண்ணி, நல்ல ஸ்பீட் உங்களுக்கு தெரியும், இஎம் வேவ்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்ல அனுப்புறோம். ஸோ இந்த ஆப்டிக் ஃபைபர்ல லைட்டா அனுப்புறதுனால கொஞ்சம் கூட லீக்கேஜே இருக்காது. இந்த டோட்டல், அதனால இதுக்கு பேர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு ஆப்டிக் ஃபைபர் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டா அதுல வந்து கோர்னு ஒண்ணு இருக்கும், உள்ள இருக்கு இல்லையா, அந்த ரீஜனுக்கு பேர் கோர்னு பேர். அது வெளியில வந்து ஒரு கிளாடிங், ஒரு உரம் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் கிளாடிங்னு பேர். இதை எப்படி பண்ணிருப்பாங்க, என்ன மெட்டீரியல், கோருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாகவும் கிளாடிங்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லெஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரி. ஏன்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா முக்கியமான கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம், லைட் டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகணும்.
ஸோ சப்போஸ் லைட் ஒரு எண்ட்லேருந்து என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அகைன் எந்த ஆங்கிள் வந்து என்டர் ஆகணும்னு கால்குலேஷன் இருக்கு. அது நம்ம நீங்க கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஏதாவது படிச்சீங்கன்னா மேல பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு ஆங்கிள் லைட் வந்து என்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இனிஷியலி லைட் இஸ் என்ட்ரிங். இந்த கோர்ல இருந்து கிளாடிங்ல போய் படும்போது இந்த இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம ஒரு ஆங்கிளை விட ஜாஸ்தி அக்செப்டன்ஸ் ஆங்கிள் பேர் அதை விட அதிகம் பண்ணிட்டோம்னா எப்படி வந்து இதுல பட்டாலும் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா இருக்கும். ஸோ இது டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு தடவை ரிஃப்ளெக்ட் ஆகும், திரும்ப இந்த கிளாடிங்ல வந்து படும்போது கோர் டு கிளாடிங் அகைன் ரிஃப்ளெக்டட் இப்படி எவ்வளோ லெங்க் thousands ஆஃப் மைல்ஸ் இருந்தா கூட டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல அந்த எண்டுக்கு போயிடும். இன்னொன்னு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்றதுனால இந்த லைட்ல கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் கிடையாது. எவ்வளவு எனர்ஜி அனுப்புறோமோ அவ்வளவு எனர்ஜி அந்த எண்டுக்கு போயிடும். ஸோ நம்ம மைக்ரோஃபோன்ல எல்லாம் என்ன பண்றோம், சொல்ற சவுண்டை கரண்டா மாத்தி ஆம்பிளிஃபை பண்றோம். இங்கெல்லாம் நம்ம சிக்னலை லைட்டா மாத்தி அனுப்பிட்டு கடைசியில அங்க போய் திரும்ப என்ன ஃபார்ம்ல வேணுமோ நமக்கு விஷுவல் ஃபார்ம்ல வேணுனாலும் சரி இல்ல ஆடியோவா வேணுனாலும் திரும்ப நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணாலும் இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இதால போக முடியும். This is one advantage. இன்னொன்னு மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தோம்னா எண்டோஸ்கோபி கேள்விப்பட்டிருப்பீங்க. வயிற்றுல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வாய் வழியாவோ இல்ல மூக்கு வழியாவோ ஒரு டியூப் அனுப்பி வாயில தான் அனுப்புவாங்க மோஸ்ட்லி. வாயில யாருக்கு அனுப்ப முடியாதோ அவங்களுக்கு வேற ஏதாவது ஹோல்ட் பண்ணி அனுப்புவாங்க. அது வழியா என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப தின் வயர், முடி திக்னஸ் தான் இருக்கும், அது மைக்ரோமீட்டர் திக்னஸ். அது வழியா அனுப்புவாங்க. அந்த நுனியில ஒரு கேமரா இருக்கும். ஸோ இது வழியா கண்ணை வச்சு பார்த்தாங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது நம்மளுடைய அப்டமன்ல ஏதாவது நம்ம டியோடினத்துலயோ இல்ல நம்மளுடைய ஸ்மால் லார்ஜ் இன்டெஸ்டைன்லயோ எங்கேயாவது புண்ணு இருந்தா ஏதாவது நம்மளால பார்க்க முடியும். சம்டைம்ஸ் அதுலயே மெடிசன் அனுப்பி கூட ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரொபாட்டிக் சர்ஜரி பண்றாங்க. அது மாதிரி இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் லைட் வேவ் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் அனுப்புறாங்க. So these are all some of the important applications where we use the phenomenon of total internal reflection. இப்ப நாம ரிஃப்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கிளாஸ் லேப் ஆக்சுவலா பார்க்கணும். கிளாஸ் லேப் வந்து நம்ம 10th கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துட்டதுனால நாங்க பார்க்காத கான்செப்டை மட்டும் இங்க டீட்டெயில்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். லேட்டரல் ஷிஃப்டை பத்தி மட்டும்தான் அங்க கால்குலேட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ ஐ திங்க் அதை நான் டீட்டெயில்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். கிளாஸ் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும். ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஏபிசிடின்னு ஒரு கிளாஸ் லேப் வச்சு அதோட பவுண்டரியை மார்க் பண்ணிப்போம். அதோட ஏபி ஃபேஸுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம். Let us name this point as O. அந்த இடத்துல ஒரு நார்மல் வரைஞ்சிப்போம். அங்க இருந்து ப்ரொட்ராக்டர் வச்சு டிராயிங் வித் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொட்ராக்டரை வச்சு ஒரு 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைனை வரைவோம். நம்ம ஸ்னெல்ஸ் லா ப்ரூவ் பண்றதுக்காக இது பண்றோம். இந்த கிளாஸ் லேப் இல்லாம இருந்திருந்தா இந்த ரே என்ன பண்ணியிருந்திருக்கும், இந்த டாட்டட் லைன் வழியா இந்த சைடு போயிருந்திருக்கும். பட் இந்த கிளாஸ் லேப் இருக்கிறதுனால இந்த ரே என்ன பண்றது, 2 தடவை ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்றது. ஒரு தடவை at O when it is going from rarer to denser medium. அதனால அது என்ன பண்ணும், it bends towards the normal. ஒரு தடவை it is undergoing a bending at O towards the normal. சரி. ஸோ அகைன் இந்த ஃபேஸ்ல வந்து O டேஷ்னு ஒரு பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் ஸ்ட்ரைட்டா போகாது. பிகாஸ் இட் இஸ் கோயிங் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் மீடியம். இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இந்த ரே இப்படி போயிருக்கணும், பட் இப்படி அவே ஃப்ரம் த நார்மலா பெண்ட் ஆயிருக்கு. வரையும் போது நம்ம பார்க்கலாம் இந்த இன்சிடென்ட் ரே டைரக்ஷன். இது Pன்னு வச்சுக்கலாம், இதை வந்து Qன்னு வச்சுக்கலாம். PO இஸ் த இன்சிடென்ட் ரே, OO dash is the refracted ray, O-Q is the emergent ray. இந்த emergent rayவும் incident ray direction அந்த dotted lineம் they are parallel to each other. அது எதுக்காகன்னு நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். ஏன் parallel இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் direction, incident ray direction and emergent ray direction are same. ஏன் சேம் சொல்றோம், they are parallel. ஏன் parallel இருக்கு, the ray undergoes bending 2 times, one at O, another one at O dash. The amount of bending at O, Oல பார்த்தோம்னா ரே எப்படி பெண்ட் ஆயிருக்கு, கிளாக் வைஸ்ல பெண்ட் ஆயிருக்கு. O டேஷ்ல பார்த்தா ரே இப்படி போக வேண்டியது ஆன்டி கிளாக்ல பெண்ட் ஆயிருக்கு. The amount of bending at O and O dash are equal and opposite. So the incident ray and the emergent ray direction are the same. அப்ப இப்படி ஒரு 10 டிகிரி திருப்பிட்டு
இந்த பாயிண்ட்ல 10 டிகிரி திருப்பி திரும்ப 10 டிகிரி திருப்பினா ஒரிஜினல் இதுக்கே தான் வந்துடும். இதுதான் ஒரிஜினல் டைரக்ஷன் தான். 10 டிகிரி ரைட்ல திருப்பணும், 10 டிகிரி லெஃப்ட்ல திருப்பினா திரும்ப ஒரிஜினல் டைரக்ஷனே வரணும். ஏன் அப்ப கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா இந்த பெண்டிங் ஈக்குவலா நடக்கிறது இங்க 10 டிகிரி திரும்பி இருக்கு, அங்கேயே 10 டிகிரி லெஃப்ட்ல திரும்பணும், கொஞ்சம் தூரம் கழிவு தான். There is a distance traveled by the light inside the glass slab. Thickness T travel பண்ணினதுனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. So their paths are different. Incident rayக்கும் emergent rayக்கும் பாதை வித்தியாசமா இருக்கு, ஆனா அவங்களோட டைரக்ஷன் இஸ் த சேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அது தெரிஞ்சுக்கணும், 10th கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஆனா இப்பயும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருக்கு நடுவுல there is a lateral shift. இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் இருக்கு, ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கு டிஸ்டன்ஸ். ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சா இந்த டிஸ்டன்ஸ் நான் ஒரு இந்த பாயிண்ட் லெட் மீ நேம் இட் அஸ் எம். இந்த ஓ டாஷ் எம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் லேட்டரல் ஷிஃப்ட். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஏன்னா அது நம்ம 10th கிளாஸ்ல பண்ணல. ஸோ we are going to work it out how to calculate this lateral shift ன்னு பார்க்க போறோம். Let me name the angles. இந்த angle of incidence இது I, இது angle of refraction. The total angle I, இது R போயிட்டதுனால நமக்கு இந்த மிச்சம் இருக்கிற ஆங்கிள் we can mark it as I minus R. சரியா? அப்புறம் இந்த ஆங்கிள் ஆர்னா vertically opposite angle. R நான் வேற கலர்ல மார்க் பண்றேன். இந்த yellow color angle ஆர்னா இதுவும் vertically opposite angle. So this angle is also R. You can see. So இது R ஆயிடுச்சுன்னா இது நிச்சயமா இது this is going to be I. ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி ஃபாலோ பண்ணும் லைட்டு, அதனால இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆனா இங்க this angle is again I. இது L. ஸோ இந்த திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப திக்னஸ் நான் டீன்னு வச்சுட்டு இருக்கேன். ஏல இருந்து டி வரைக்கும் இருக்கு டிஸ்டன்ஸ். நான் இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதை let me use a scale. ஓல இருந்து டாட்டட் லைன்ல சும்மா நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் ஏன் நேம் பண்ணிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ஸுக்காக, சும்மா நம்ம டெரிவேஷன் புரியறதுக்காக. ஸோ நம்மளோட எய்ம் என்ன, we are going to derive an expression for the lateral shift. This is T. இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் O dash M, ஏன்னா அங்கதான் L இருக்கு, அங்க நான் வந்து அங்க எனக்கு இருக்க ஆங்கிள் I minus R, sin I minus R எடுத்தா the opposite side L divided by the hypotenuse. This is 90 degrees, so hypotenuse is O dash. Adhe mari if I take the triangle ONO dash, theriyudhu nenikiren, ONO dash, the triangle edutha I have this angle R. In the angle in the side varnona opposite by adjacent, R is there. So in the triangle R la ஒரு side OO dash வரணும், அந்தவும் வரணும், T-யும் கவர் ஆகணும் அப்படின்னா adjacent side by hypotenuse. So cos R எடுத்துக்கிறேன். Suppose I take cos R, ஏன்னா எனக்கு இந்த OO dash எலிமினேட் பண்ணணும், அதுக்காக OO dash வேணும். T நான் ஃபார்முலால கொண்டு வரணும், ஏன்னா எனக்கு கிளாஸ் ஸ்லாப் திக்னஸ் மெஷர் பண்ண முடியும். ஸோ இது T-ங்கிறது adjacent side, OO dash-ங்கிறது hypotenuse, அதனால I take cos R. நமக்கு என்ன வேணுமோ அந்த ஆங்கிள் எடுக்க போறோம். Adjacent side T divided by OO dash. So இதுல இருந்து OO dash is equal to என்னன்னு பார்த்தோம்னா L by sin I minus R. This is again equal to T divided by cos R. So L, the lateral shift, is T into sin I minus R divided by cos R. So thickness of the glass slab increase ஆக lateral shift also increases. So angle of incidence அதிகமானாலும் lateral shift will also increase. So the lateral shift depends on two factors, T, the thickness of the slab, and I, the angle of incidence. So பாக்கி எல்லாம் இதுல இருந்தா Snell's law sin I by sin R is equal to mu ன்னு சொல்றோம். I மாத்த R மாத்தும், so that sin I by sin R always remains a constant. So இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சிருக்கோம், புதுசா என்னெல்லாம் தெரியணும், இந்த இடத்துல light ஏன் bends towards the normal, இங்க ஏன் bends away from the normal, at O I is greater, R is less, at O dash
angle of refraction is greater than angle of incidence. It bends away from the normal. அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் டைரக்ஷன் சேமா இருக்கு? யார் ரெண்டு பேருக்கும்? இன்சிடென்ட் ரே டைரக்ஷனும் எமர்ஜென்ட் ரேக்கும் டைரக்ஷன் ஏன் சேமா இருக்கு? டைரக்ஷன் சேமா இருந்தா ஏன் கோயின்சைட் ஆகல? ரெண்டு பேருக்கு நடுவுல ஏன் லேட்டரலா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு? அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? ஏன் திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப் அதிகமானா இந்த லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகுது? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த கிளாஸ் லேப்ல 10th விட கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கணும். இதுல ப்ராப்ளம்ஸ்லாம் மேபி ஆஸ்ட். ஸோ நாம இன்னைக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனும் அதோடைய அப்ளிகேஷன்ஸும் ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கிளாஸ் லேப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சிருக்கும். We will stop here. Next class, we will cover refraction at a spherical surface, lens formula, lens makers formula. Next class, we'll stop here.